நீ இயேசுவோடு இருந்தவன் தானேன்னு கேட்ட உடனே ஓடின பேதுரு, மறுதலிச்ச பேதுரு, வசனம் சொல்லுகிறது, அந்த ஆவியானவர் வந்து இறங்கின உடனே, அந்த அக்கினி அவர்கள் மேல் இறங்கின உடனே பயந்து இருந்த பேதுரு பன்னிருவரோடு கூட எழும்பி நின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உங்க வாழ்க்கையில் உங்களை எது பயமுறுத்தினாலும், எது உங்களை கலங்க பண்ணியிருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில எது உங்களோடு போராடி கொண்டிருந்தாலும் ஒரே சொல்யூஷன் தான். நீங்க ஆவியில நிரம்பி ஆவிக்குரியவர்களாக மாறி பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் இடைக்கட்ட பண்ணுகிறான். அல்லேலூயா. ஒருத்தியை பார்த்து ஒருவனை பார்த்து ஓடின பேதுரு இன்றைக்கு ஆயிரங்களுக்கு முன்பாக எழும்பி நிற்கும்படி ஒரு பலவான கர்த்தர் அவனை மாற்றினார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய கை இன்னைக்கு என் மேல வந்து அமரணும். கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து நான் ஆவிக்குள்ளாக வேண்டும். அல்லேலூயா.